தனது மகனுக்கு ஏற்பட்ட மிக மோசமான உடல் அதன் காரணமா நடிகர் நெப்போலியனுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் அனைவரையும் கண்ணீர்லயே மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா ஒரு காலகட்டத்தில் வலம் வந்தவர் நெப்போலியன். ஆரம்பத்துல வில்லன் கதாபாத்திரம் நடிச்சு அதன் மூலியமா பிரபலமான நெப்போலியன் அதன் பிறகு அவருடைய திறமையான நடிப்பால ஹீரோவா தமிழ் சினிமால களமிறங்கி நிறைய படங்கள்ல அவருடைய அழகான நடிப்பு திறமைய வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில தனக்கென ஒரு நீங்காத இடத்த பிடிச்சவரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவருடைய ஹீரோ வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது தனக்கு ஹீரோ முக்கியம் அல்ல, நடிச்சா முக்கியம் அப்படின்னு எல்லா வித கதாபாத்திரங்களும் ஏத்து நடிக்க ஆரம்பிச்சாரு நெப்போலியன். அப்படி தமிழ் சினிமால நெப்போலியன் 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோவா முக்கியமான கதாபாத்திரங்கள், வில்லன் கதாபாத்திரங்கள்னு அழகான நடிப்பு திரைய வெளிப்படுத்தியிருப்பாரு நெப்போலியன். அப்படி சினிமால நடிச்சிட்டு இருந்த நெப்போலியன் திருமணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதுல மூத்த மகனுக்கு அவருடைய சிறு வயதிலேயே திடீர்னு ஒரு விசித்திர நோயை தாக்கி அதன் காரணமா அவருடைய கை கால்கள் எல்லாமே செயலிழந்து போச்சு. அந்த விசித்திர நோயை தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே குணப்படுத்த மருந்து கிடையாது அப்படின்னும், அந்த நோய் ஏற்பட்டவங்க சில மாதங்களே இறந்துருவாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி செய்தி கேட்டு நெப்போலியனும் அவருடைய குடும்பத்தினர்களும் மீளாத ஒரு சோகத்துல முழுகினாங்க. தன் மகனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு கஷ்டப்பட்ட நெப்போலியனுக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனையில கொண்டு வந்து சேர்த்தா அவரை குணப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தனது ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்து அமெரிக்காவில் வந்து தனது மகனுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் அளிச்சு கடந்த சில வருடங்களாவே தன் மகனை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல அவருடைய மகனுக்கு தனக்கு பிறகு தன் மகனை பார்த்துக்க ஒரு துணை தேவை அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி தன் மகனுக்காக நெப்போலியன் நிறைய விஷயங்கள் இழந்து கஷ்டப்பட்டு தன் மகனை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. இப்படி தன் மகனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு நெப்போலியனுக்கு திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னன்னா அவருடைய மகனுக்கு திடீர்னு ரொம்ப உடல்ல முடியாது. அதன் காரணமா திடீர்னு நள்ளிரவு கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி அனுமதிக்கப்பட்ட மகனுடைய உடல்நிலையில சில மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கான். அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போயிட்டு இருக்கு அப்படின்னும், அவரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிடிச்சிருக்காங்க. தன் மகனை இழக்கக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு நெப்போலியன் மருத்துவர்கள்ட்ட ரொம்பவும் கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி இருக்காரு. அதன் காரணமா அவருடைய மகனுக்கு தேவையான இறுதிக்கட்ட எல்லா விதமான சிகிச்சைகளும் இப்போ அளிக்கப்பட்டு இருக்கான். தன் மகனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுது 2 நாட்களா சரியா சாப்பிடாம தூங்காம இருந்த நடிகர் நெப்போலியனுக்கு திடீர்னு நள்ளிரவு மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. அதன் பிறகு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கு இப்போ செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும், அவரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்களே கைவிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தொழியாகி ஒட்டுமொத்த அனைவரையும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு.